அதாவது நான் தாயாருடன் தமிழ்நாட்டில் எங்கேயுமே இருக்காது. தாயாருடன் மூலவராக அமைஞ்சிருக்கிற கோயில் தான் இந்த கூத்தாண்டவர் கோயில். இவர் வந்து மூலவர், அதாவது உற்சவமூர்த்தின்றது வேற. அவர் தேரில் பவனி வருவார், அவர் தனி. இப்போ உற்சவமூர்த்தியா இருக்கிறதுனாக்கா கூத்தாண்டவரும் தாயாரும் ஒன்னா இருக்கிற சன்னிதானம் இங்க மட்டும்தான் தமிழ்நாட்டிலேயே. எதை வேண்டினாலும் எதை நினைச்சு இங்க வேண்டினாலும் அது நடக்கும். கடலூர் மாவட்டம் பூனகிரி வட்டம் கொத்தட்டை கிராமத்தில் பழமையான கோயில் கூத்தாண்டவர் திருக்கோயில் அமைந்துள்ளது. இதனுடைய சிறப்புகள், அதாவது தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லாமல் நாகக்கண்ணி தாயாருடன் இருக்கிற திருக்கோயில் கூத்தாண்டவர் கோயில் கொத்தட்டையில தான். இது வந்து வைகாசி மாதம் பருவத்தில் நடக்கும். கூவாகம் சித்திரை மாதம் நடக்கும், இது வைகாசி மாதம் நடக்கும். அதாவது 18 நாள் பாரதம் வச்சு ஒவ்வொரு நாளும் ஒரு திருவிழா உண்டு. கல்யாண உற்சவத்தில் அர்ஜுனன் துரோபதி கல்யாண உற்சவத்திலிருந்து மாடுபிடி சண்டை, சோதனை கரகம், பல்லக்கு, வான வேடிக்கை இதெல்லாம் நடத்தி புதன்கிழமை அன்னைக்கு அதுவும் பருவத்தை கணக்கு வச்சு தான் செய்வோம். அதாவது வைகாசி மாதம் பருவத்தை கணக்கு வச்சு தான் செய்வோம். இந்த தேர் திருவிழான்றது புதன்கிழமை அன்னைக்கு காலையில் 8 மணிக்கு தேர் புறப்படும். 5 மணிக்கு அழுகாலம் போனவுடனே நைட்டு தாலி கட்டிக்கிட்டவங்க அன்னைக்கு சாயந்தரம் அறுத்துடுவாங்க. அறுத்துட்டு விழாவை நிறைவுபடுத்துவாங்க. அதாவது காளி மாதேவி தான் இவங்களை வந்து நரபலி எடுக்கிறது. 5 மணிக்கு சாயந்தரம், புதன்கிழமை சாயந்தரம். ஒரு 5000 திருநங்கையை குறையாம வருவாங்க. ஒரு 500 பேருக்கு எதையாவது தாலி கட்டுவாங்க. மீதி பேர் ஊர்ல வேண்டிக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் இதுக்கு தாலி கட்டுவாங்க. ஏன்னா இது ரொம்ப பழமையான கோயில். இது இங்க எதை வேண்டி வருமோ அது நம்மளுக்கு இந்த கல்யாண பரிகாரம் பண்றது, இந்த குழந்தை வேண்டி வர்றது, வேலை வேண்டி வர்றது, இந்த மாதிரி வந்து நம்ம கிட்ட வந்து இங்க படைச்சிட்டு போவாங்க. படைச்சிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு அது நிவர்த்தி ஆகிடுது. இது ஒரு 3 ஊருக்காரங்க சம்பந்தப்பட்டு நடத்துகிற இந்த திருவிழா. கொத்தட்டை, சின்ன கும்பட்டி, அத்தியானூர் கிராமவாசிகள் 3 ஊருக்காரங்களும் அந்த காலத்திலிருந்தே ஒற்றுமையாக இருந்து நடத்துன்றதுக்காக தான் 3 ஊர் சேர்ந்து நடத்திட்டு வராங்க.